சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி ஒரு மர்மமான செய்திதான். சொன்னதுமே சற்றென்று உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு செய்திதான். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்று நடக்கிறதா என்று நீ வியக்கக்கூடிய ஒரு செய்திதான். உன்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை. ஆனால் இதுதான் உண்மை. இதுதான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை அறியாமலேயே, உனக்கு தெரியாமலேயே உன்னை சுற்றி நடக்கின்ற சில மர்ம முடிச்சுகளை இன்று இந்த அப்பா அவிழ்க்க வந்திருக்கின்றேன். காலம் காலத்திற்கும் இவை எல்லாமே உன்னை தொடர்ந்து கொண்டு தான் வருகின்றது. ஆனால் இன்னமுமே இப்படி உன்னை சுற்றிய விஷயங்கள் இருக்கிறது என்பது உனக்கு தெரியவில்லை. இதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கின்றது. எதையுமே நம்மால் சரியாக ஒரு நொடியில் புரிந்து கொள்ள முடியும் என்றால், நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கிவிடும். இந்த அப்பா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக மாற்றி, எதுவென்றாலும் சரி அப்பா சொன்ன சொல் ஒருபொழுதும் மீற மாட்டேன். இந்த சாயப்பா கொடுத்த அதாவது இந்த சாயப்பா கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் தவறவிட மாட்டேன். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். உன்னை தேடி இந்த அப்பா வர வேண்டும். இந்த அப்பா உன்னை சுற்றி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லித்தர வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நான் தரக்கூடிய அத்தனையும் நன்மைகளோடு தந்து முடிப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ மாற்றங்களை கடந்து இந்த அப்பா உன் வாழ்க்கையை உனக்கென ஒப்படைக்கக்கூடிய இந்த நேரம், என் குழந்தை, நீ எதையுமே யோசித்து வருந்தாதே. எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். எல்லா விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். இனி அத்தனையும் என் குழந்தை விரும்பிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்ட அப்படி இருந்தால் போதும். சாயப்பா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கை சாயப்பா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கை அத்தனையும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாமல் போய் இருக்காது. ஆனால் நீ குழப்பத்தில் இருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை எப்பொழுதும் குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லா விஷயங்கள் நடக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாமே உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக முன் நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். அப்பாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் ஏமாற்றாத ஒரு அன்பு. அப்பா தன் குழந்தைகளின் வாழ்க்கையின் மீது அதாவது தன் குழந்தையின் வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கை எப்பொழுதுமே கைவிடப்படாத ஒரு நம்பிக்கை. உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சோதனைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை எடுத்துச் சொல்ல வருகின்ற வேளையில் என் குழந்தை, நீ எதற்காகவும் வருந்தி நிற்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்படக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த வேலைகள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக உணர்த்தும் பொழுது அவை அத்தனையிலும் நின்று என் குழந்தை நீ கவனமாக உன்னுடைய நம்பிக்கையை பரிசாக பெற வேண்டும் என்ற இந்த சாயப்பா இது போன்ற மர்மமான விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று சொல்லிவிட நினைக்கின்றேன் என்றால் அதற்கான காரணம் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்திருக்க வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் இனி உனக்கென்று கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு சர்வ சாதாரணமான அன்பு அல்ல. அப்பாவின் அன்பு இன்று உனக்கு கிடைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகள் தீர வேண்டும். உனக்கு புரியவில்லையா? எதனால் நமக்கு இப்படி நடக்கிறது, நாம் என்ன செய்தோம் என்று நமக்கு மட்டும் இது போன்ற பிரச்சனைகள் நடக்கிறதே என்று என் குழந்தை, இது போன்ற விஷயங்கள் நடந்தால் இப்படித்தான் இருக்கும். உன்னோடு இருப்பவர்களை நீ இன்னும் அடையாளம் காணாமல் இருந்தால்
அது இன்னமும் உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற ஒருவரையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக அடையாளம் காண வேண்டும். எல்லோரிடத்திலும் நாம் எதை பெற நினைக்கின்றோமோ அதை நான் நிச்சயமாக பெற்றிட வேண்டும். எல்லோர் விஷயங்களிலும் நாம் என்னவாக மாற்ற முயற்சி செய்கிறோமோ அதை நிச்சயமாக நாம் பெற்றிடத்தான் வேண்டும். இந்த அப்பா எதையுமே உன்னை சுற்றி நடத்த முயற்சி செய்யும் நேரம் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கிவிடக்கூடாது. எதற்காகவும் நீ மனம் வருந்திவிடக்கூடாது. அதே நேரம் உன்னோடு இருப்பவர்கள் உன்னுடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலும் இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொன்னால் நீ நம்புவாயா? அது எப்படி அப்பா, என்னுடன் பிறந்தவர்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைப்பார்கள் என்று என் குழந்தை எவ்வளவுதான் உடன் பிறந்தவர்களோடு அன்போடு இருந்தாலும், உடன் பிறந்தவர்களோடு அன்பை வெளிப்படுத்தினாலுமே நிச்சயமாக அந்த இடத்தில் பொறாமை என்ற ஒன்று அவர்களுக்குள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆரம்பத்தில் பெற்றவர்கள் யார் மீது அதிக அன்பு காட்டுகிறார்கள் என்பதில் ஆரம்பத்தில் அந்த பொறாமை, யாருக்கு இவர்கள் அதிகமாக செய்கிறார்கள், யாருக்கு இவர்கள் அதிகமாக கொடுக்கிறார்கள் என்று ஆரம்பித்த அந்த பொறாமை இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் பெரிதாக்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னவென்று உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயமும் நமக்கு குழப்பத்தை கொடுக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ ஒன்று நம்மை சுற்றி நமக்கு தவறுதலான விஷயங்களை ஏற்படுத்துகிறது என்று, ஏதோ ஒன்று நம்மை சுற்றி தவறான விஷயங்களை உருவாக்குகிறது என்று. அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து, என் குழந்தை, நீ சரியானபடி நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிந்து விட வேண்டும். சந்தேகம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அதை தீர்க்காமல் அடுத்த பிரச்சனைகளும் தலையிடக்கூடாது. இப்பொழுது உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா என்னவெல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னை கடந்து வர வைக்க நான் எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன்னுடைய நிலையை கண்டால் இந்த அப்பாவிற்கு எவ்வளவு பரிதாபமாக இருந்தது. ஏனென்றால் உடன் பிறந்தவர்கள் நம் இரத்த சொந்தம், நம் இரத்த பந்தம் என்று சொல்லி நாம் இவர்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒன்று என்றால் இவர்கள்தான் முன் வருவார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இவர்கள்தான் காரணம் என்று தெரிந்தால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சாயப்பா எதையும் எடுத்து காட்டி சொல்லியோ அல்லது தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசியோ நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னுடைய மனதை காயப்படுத்த நான் வரவில்லை. நடப்பது என்னவோ நடந்து, அது என்னவோ, உன் வாழ்க்கை என்னவோ அதை பற்றித்தான் இந்த அப்பா மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்ல வருகின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த அப்பா உன்னை தொடர்கின்ற இந்த நேரம், உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கான விஷயங்களை சர்வ நிச்சயமாக இது நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா எந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை என்று நான் உறுதிப்படுத்துகிறேனோ அவை எல்லாவற்றிலுமே உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களும் வரத்தான் செய்கின்றது. ஒவ்வொரு திருப்பங்களும் இதிலிருந்து உனக்கு கிடைக்கத்தான் செய்கின்றது. ஆனால் சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்துகின்றது. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இதையெல்லாம் உனக்கு நடத்த விடாமல் உன்னை துன்பப்படுத்துகிறது. இதிலிருந்து நான் மீண்டு வர என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து மீண்டு வர நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் முதலில் உன் நினைவில் இருக்க வேண்டும். அப்பா சொல்வதையெல்லாம் ஒன்று தான். முதலில் இவர்கள் செய்வது உண்மைதானா என்பதனை நீ தெரிந்து கொள். அப்பா நம்ப வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு அப்படியே நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் இயல்பாகவே என்னவெல்லாம் நடக்கிறதோ, இந்த வாழ்க்கை இயல்பாகவே உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து அதற்கு ஏற்றது போல் நீ உனக்கான வாழ்க்கையை எப்பொழுதும் உருவாக்கி கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த அப்பாவின் அருளாசிகளோடு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பா நினைத்த மாத்திரத்தில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்கென நடத்தி கொடுப்பேன். அப்பா முன் நின்று உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் நான் எடுத்துச் சொல்வேன். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தில் உன்னுடன் பிறந்தவர்களை சம்பந்தப்படுத்துகிறேன் என்றால் இந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டும். உன்னை பற்றி இவர்கள் இருவரும் பேசியதை கேட்டதும் அப்பாவிடம் மனது பதைபதைத்தது. இந்த அப்பாவிற்கு அது அத்தனை வேதனைகளை கொடுத்தது என்றால் அதற்கு இதுதான் காரணம். நாம் நம்முடன் பிறந்த உறவுகள் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் இப்படித்தான் நடந்து கொள்கின்றோம்.
அவர்களுக்கு என்ன விஷயம் என்றாலும் நாம் ஒருபொழுதும் அவர்களுக்கு காயம் வந்துவிடாதபடி, அவர்களுக்கு வேதனை வந்துவிடாதபடி நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பா எப்பொழுதுமே உன்னை விட்டுவிட மாட்டேன். அப்பா எந்த இடத்திலும் உன்னை விட்டு கொடுக்க நினைக்க மாட்டேன். அந்த நேரம் என் குழந்தை நீ சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா? உன்னுடன் பிறந்த உறவுகள் ஒருவர் மனதளவில் உன் மீது சிறு பிள்ளையிலிருந்து பொறாமை எண்ணம் கொண்டு எப்பொழுதும், அதாவது பொறாமை எண்ணம் கொண்டு எப்பொழுதும் உனக்கென்று தனிப்பட்ட கவனிப்பு இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது என்னுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு என்று இவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் தேவையில்லாமல் உன்னை பற்றி பேசுவதும் தேவையில்லாமல் உன்னை பற்றி விமர்சிப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? இந்த அப்பா உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிகிறதல்லவா? சாய் அப்பாவிற்கு ஒன்று மட்டும் புரிய வேண்டும். பெற்றவர்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்றுத்தான். ஆனால் ஒன்று இருக்கின்ற சில குழந்தைகள் குறை சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பெற்றவர்கள் பாகுபாடுகள் பார்க்கிறார்கள் என்பது உண்மை. எந்த ஒரு குழந்தை நல்லபடியாக பணம் வசதியோடு இருக்கிறதோ அந்த குழந்தையை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதும் கஷ்டப்படுகின்ற குழந்தையை வேதனைப்படுத்துவதுமாகத்தான் நடக்கத்தான் செய்கின்றது. உண்மையான பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த குழந்தை உண்மையிலேயே வாழ்க்கையில் சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்கிறதோ அந்த குழந்தைக்கு உடனிருந்து உதவி செய்ய நினைக்க வேண்டுமே தவிர, நல்ல நிலையில் இருக்கின்ற குழந்தைக்கு ஓடி ஓடி உதவி செய்து என்ன பலன் இருக்கின்றது? இது ஒரு சிலரை மட்டும்தான் அப்பா சொல்கின்றேன், எல்லோரையும் நான் சொல்லவில்லை. இப்படி மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் அப்பாவிற்கு வருத்தம். அப்படி இருக்கும்பொழுது இந்த குழந்தைகளின் மனதில் இது போன்ற எண்ணங்கள் வருவதில் தவறில்லை. இப்படி எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற நிலைகளில் தனக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்கள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்மை மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாக்கும் என்பதுதானே உண்மை. இவர்கள் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் உன்னை பற்றி உனக்கு வேண்டாதவரிடம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள், உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் வெளிப்படையாகவே இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் இரு குழந்தையையும் நீ ஒரே போல பார்த்தால் நிச்சயமாக அவர்களுக்குள் எந்த ஒரு மனக்கசப்பும் வராது என்பதனை உன் சாயப்பா நான் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.